Hi friends, recently வந்து OPPO ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. OPPO Reno 6 and 6 Pro ரெண்டு ஃபோனுமே வந்து 5G ஆப்ஷன்ஸோடு வந்திருக்கு. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது OPPO Reno 6 Pro 5G. நம்ம அதோட குவிக் அன்பாக்சிங் இப்போ பார்த்தலாம். பாக்ஸ் வந்து க்ரீன் கலர் பாக்ஸோடு வந்திருக்கு. 6ங்கிறது மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே OPPO Reno 6 Pro 5G அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் ஓப்போங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஓட வந்திருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவரோடு வந்திருக்கு. ஓப்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து அதுக்கும் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போது இந்த பிளாக் கலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் டூல் இது கூடயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதோட பேம்ப்ளெட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா OPPO Reno 6 Pro 5G. இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க கலர் வேரியண்ட் அரோரா கலர் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து டாப்பில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. பொக்கே ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ, அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து தான் பொக்கே எஃபெக்ட் எடுக்க முடியும். இதில் வந்து வீடியோஸ்லையும் பொக்கே எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் ஃபீச்சர் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ரேம் வந்து 12GB ரேமும் மெமரி வந்து 256 மெமரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லேட்டஸ்ட்டு MediaTek Dimensity 1200ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒர்க் அப்படிங்கிற 65 வாட் சூப்பர் ஒர்க் 2.0 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 30 மினிட்ஸாக 100% சார்ஜ் ஆயிடுது. 5 மினிட்ஸ் போட்டு சார்ஜ் போட்டிங்கனாலும் 1 hour வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியுது கேம் மெயினாக. இப்போ வந்து ஃபுல்லாக இது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரோரா கலர் இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இதாகிறது இல்லை. இந்த கார்னரில் வந்து ஓப்போங்கிறத அவங்களோட பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பக்கம் 4 கேமரா இருக்குது. 4 கேமராவில் ஃபஸ்ட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், அப்புறம் செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல், தேர்ட் கேமரா வந்து 2 மெகா பிக்சல் அண்டு டெப்த் சென்சர் வந்து 2 மெகா பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ஸில் இந்த சைடு கேமரா வச்சுருக்காங்க. இது வந்து 32 மெகா பிக்சல். ரைட் சைடில் இங்கே லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக் இருக்குது. இங்கே வந்து சிம் ட்ரே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டோட்டலாக நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா ஒரு டிபியூ கேஸ், ஹெட்செட் வித் சி டைப் பின், இது சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் டூல், சார்ஜர் 65 வோல்ட் சூப்பர் சார்ஜர், அப்புறம் வந்து டாப் கவர், ஹேண்ட்செட், பாட்டம் இதுக்குள்ளே ஒன்று வேறு எதுவும் இல்லை. டோட்டலாக எல்லா இடத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து பேம்ப்ளெட்ஸ். இவ்வளோ தான் டோட்டல் கண்டென்ட். ஃபோன் வந்து இப்போ பூட் ஆகிட்டுருக்கு. மீன்வேல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இதோட டைமென்ஷன் வந்து 160 × 73 mm. இதோட திக்னஸ் 7.60 mm அண்ட் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.55 inches. திஸ் கம்ஸ் வித் அ ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்ரி. அண்ட் இதோட ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity 1200. இதோட ரெசல்யூஷன் வந்து 1080 × 2400 பிக்சல்ஸ். ஆண்ட்ராய்ட் 11ல் ColorOS 11.3 சப்போர்ட்டிவோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டியூவல் நானோ சிம் சப்போர்ட்டட். அண்ட் இதில் வந்து 3.5 mm ஜாக் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு குவிக் அன்பாக்சிங் தான். ஃபோனோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.